Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இந்த லுக்கில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, ஸ்மைல் லைன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி மேக்கப் பண்ணலாம், எப்படி அண்ட் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் மேக்கப் பேஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட்லாம் போய்ட்டு அந்த லைனில் செட்டில் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஓகேவா, ஓகே இல்லையா, அதை எப்படி க்யூர் பண்ணலாம், க்யூர் பண்ண முடியுமா முடியாதா, மேக்கப் வந்துட்டு அதில் போய் செட்டில் ஆகாத மாதிரி எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாம், அண்ட் மெச்சூர் ஸ்கின்னுக்கு எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெமோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப்னால மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் மூலியமாகவும் நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வேர்ஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதை வந்துட்டு ஆப்வியஸாக தெரியாத மாதிரி எப்படி பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வரும், நேச்சுரலான விஷயம் தான். அதை உடனே வராமல் பார்த்துக்கிறதுக்கு, இல்லை வரது ரொம்ப சிவியராக வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம், மெயினாக ஸ்கின் கேர்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட வேறு எதுவும் பேசாமல் டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஆனாலும் நான் இன்னொரு வாட்டி பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரிங்கிள் இஷ்யூவாக இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இஷ்யூ நிறைய இருக்குன்னா உங்கள் ஸ்கின் பயங்கர மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். அது நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வெல் மாய்ஸ்சரைஸ்டான ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்கணும். நான் இன்னும் ஒரே வாட்டி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறோம். டிஷ்யூ பேப்பர் அப்படின்றது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் நார்மல் ஃபேஸ் டிஷ்யூவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சன் டிஷ்யூவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் சின்னதாக எடுத்துட்டு எனக்கு எங்கெல்லாம் ப்ராடக்ட் செட்டில் ஆகும், எங்கெல்லாம் எனக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்மைல் லைன்ஸில் ஃபார்ம் ஆகாது, பட் உங்களுக்கு ஸ்மைல் லைன்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே டிஷ்யூவை இப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த லைன்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே நிறைய ப்ராடக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஃபைன் லைன்ஸ் மேக்கப் அப்படின்னு வரும்போது ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஸ்மைல் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் மேக்கப்பால் கவர் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணுறீங்க, ஃப்ளாலஸாக கவர் பண்ணுறீங்கனாலும் ஒரு 1 hour கழிச்சு உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் ப்ராடக்ட் செட்டில் ஆக ஆரம்பிக்கும், ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஸ்மைல் லைன்ஸ்லாம் மேக்கப் அப்புறம் தெரியறது கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் உங்களுக்கு இருக்கிறதும் நேச்சுரல். மேக்கப்பால் 100% அதை கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அது ஃபார்ம் ஆகும்போது எப்படி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர்ல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிங்கிள்ஸ் உங்களுக்கு எப்போ ஃபார்ம் ஆகும், ஒரு 25க்கு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கு டார்கெட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால்ஸ். ரெட்டினால் உங்கள் ஸ்கின்னை டைட்டன் பண்ண போது, உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம், ஃபைன் லைன்ஸ் ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் பண்ண போகுது. நான் ஆல்ரெடி ரெட்டினால் இன்ஃபியூஸ்டு சீரம்ஸ், ஃபேஸ் க்ரீம்ஸ், நைட் க்ரீம்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நானும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கூட சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ரெட்டினால் ஃபேஸ் மாஸ்க் நான் ஒன்று ட்ரை பண்ணேன். இது மாமார்த்லேருந்து ரெட்டினால் ஃபேஸ் மாஸ்க். இதில் ரெட்டினால் அண்ட் பக்குச்சி இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மைல்ட் ஐலாக்கி பர்பிள் கலர் ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இது ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் மாஸ்க். ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இது யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிளாக ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸோட அப்பியரன்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுடைய ஸ்கின் கேரில் வேறு ப்ராடக்ட்ஸ்லையும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும் உங்கள் ரொட்டீனில். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமைசஸ் சைன்ஸ் ஆஃப் ஏஜிங். உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டல் ஸ்கின் இருந்ததுன்னா அதை பிரைட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் பக்குச்சி அண்ட் ரெட்டினால் இருக்குது. இதில் பேரபன் கிடையாது, சிலிக்கன் கிடையாது, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இதில் பயோ ஆக்டிவ்ஸ் இருக்குன்றாங்க. அண்ட் இதில் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. கெமிக்கல், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் செக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது உங்களுக்கு ஒரு டப் 499 rupeesக்கு கிடைக்குது. 100 grams ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபேஸ் பேக் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு 3 monthsக்காச்சும் வரும். அண்ட் இதுவுமே கண்டிப்பாக ஒரு 2 to 3 months நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இவங்க ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் ரோசிப் வேரியன்ட் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்காக. இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டெரகோட்டா ரெட் கலர் ஃபேஸ் மாஸ்க். எனக்கு இந்த மாதிரி கலர் ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய
போர்ஸ்லாம் வந்துட்டு டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு யூத்ஃபுல் க்ளோ கொடுக்கறதுக்கு அண்ட் உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிள் அண்ட் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ஒரு வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம். எனக்கு யூஸ்வலாக ஃபேஸ் மாஸ்க் ஸ்பெசிஃபிக்காக எப்போ யூஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கா, அடுத்த நாள் நல்லா நான் வந்துட்டு ரெடி ஆகிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நைட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இந்த ரிங்கிள் இஷ்யூ, ஃபைன் லைன் இஷ்யூலாம் ஒரு சில டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் நாள் நைட் வந்துட்டு இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்குமே கரெக்டாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணுறதை விட முதல் நாள் நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு, இல்லைனா ஒரு 6 to 7 hours முன்னாடி நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் மேக்கப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கு நல்லா ப்ரெப்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இன்னொரு டிப் தரேன். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க இல்லை மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு எழுந்துறீங்க. ஒரு 15 minutes கண்ணை மூடி சும்மா உட்காந்துருந்தா கூட போதும். அந்த ஒரு சின்னோண்டு வேலை பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் லுக் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக அழகாக தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இவங்களோட லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன். அந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் தான். அண்ட் மென் விமன் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 23 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் வந்துட்டு மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ நீங்கள் உங்கள் சார்பாக என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். இதை அவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 million ட்ரீஸ் நட்டுடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய கூப்பான் கோட் கூட அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, முக்கியமான ஈவெண்ட்டு கிளம்புறீங்க, நல்லா மேக்கப் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் நைட் இல்லைனா 6 hours 7 hours முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறது அட்வைசபிள். நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் நான் ஒரு ஹைட்ரேட்டிங் க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். அகேன் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ திக்காக ப்ராடக்ட் போடுறோமோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுடைய ஸ்மைல் லைன், ஸோ ரிங்கிள்ஸ்லேயே வந்துட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ராடக்ட் பிக் பண்ணுங்கள். குவான்டிட்டி நான் சொல்கிறேன். அண்ட் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஜென்டலாக என்னுடைய ஸ்கின்னில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அது காணாமல் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சோண்டு கிள்ளி பிச்சு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து மறுபடியும் அந்த ஃபைன் லைனில் ப்ராடக்ட் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்து ப்ராடக்டை தேங்க விட போகிறது இல்லை. அதனால தான் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு டிஷ்யூ வச்சு அதை ப்ளாட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, தேவையான அளவு மட்டும் அதில் ஆல்ரெடி போயிருக்கும். ஸோ வரி பண்ண வேணாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப், அதாவது கலர் கரெக்ஷன், நம்மளுடைய பேஸ் மேக்கப்புக்கு வந்து போயிடலாம். கலர் கரெக்ஷன், கன்சீலிங் அண்ட் ஃபவுண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு குயிக்காக எங்கே பண்ணிக்க போகிறேன். இப்போது என்னுடைய க்ரீம் பேஸ் வேலை மொத்தமாக முடிஞ்சாச்சு. நான் க்ரீம் கான்டோர்லாம் எதுவும் இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் பவுடர் செட் பண்ணல. இதுதான் ஆக்சுவலாக விஷயமே. பவுடர் இப்போ நீங்கள் தொட போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் இது உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் விட போகிறீங்க. ஸோ எங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபார்ம் ஆகுமோ அங்கெல்லாம் இது ஃபார்ம் ஆகட்டும்னு விட்டுற போகிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணலாம் அண்ட் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது இதை அப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் அதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால் அது தேயே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
மெச்சூர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு ஏரியா, இந்த கண்ணு மேலே இருக்க லைன்லாம் வந்துட்டு நிறைய சுருக்கம் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டோ இல்லைனா ஷிம்மர் ப்ராடக்ட்டோ கண்ணுக்கு மேலே போடுறதுக்கு பதிலாக பவுடர் ப்ராடக்ட், மேட் ப்ராடக்ட் போடுறது தான் வந்து அட்வைசபிள். இது உங்களுடைய ஐஷேடோவாகவும் இருக்கலாம், இல்லைனா காம்பேக்ட் பவுடராகவும் இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், பவுடர் ப்ராடக்ட் எதுவும் போடுறதுக்கு முன்னாடி கண்ணு மேலே இருக்க அந்த க்ரீஸில் ஃபார்ம் ஆகிருக்க ப்ராடக்டை என் கையை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். கையை வச்சு ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விடுவோம். நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகாது கையின்றதுனால. அண்ட் ஈவனான கவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்பஞ்சில் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் கொஞ்சம் அது வந்து உறிஞ்சிக்கும். ப்ரஷில் பண்ணும்போது அது அங்கேயே தான் இருக்கும், ஸ்ட்ரோக்ஸ் வரும். கையை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுலேயே வந்துட்டு அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குயிக்காக என்ன பண்ணுறேன், பவுடர் ப்ராடக்ட் எடுத்து அதை செட் பண்ணிக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஐப்ரோ பேலட் இருக்குல்ல, அதுலேயே ஒரு ப்ரௌன் இருக்குது. அந்த ப்ரௌனே எடுத்து என்னுடைய லிட்டில் மெயினாக அந்த க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அது மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்புக்கு ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கை யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஓகே இதுக்கு மேலே அந்த லைன்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட் எதுவும் சேராது அப்படின்றது. ஸோ கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உங்கள் கண்ணு மேலே இந்த ப்ராடக்டை போடுங்க. அப்படியே என்ன பண்ணுறேன், இது கூட இருக்க ப்ரஷ் வச்சே விங் லைனர் மாதிரி ஒன்று குட்டியாக பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸில் எனக்கு ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நான் அதை எதையுமே தொட போகிறது கிடையாது. அண்ட் ஸ்மைல் லைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக இருக்குன்னா, இப்போ இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்மைல் லைன்ஸ்லையும் இதே மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆகிருக்கும். அண்ட் என்னோட நெத்தி ஃபைன் லைன்ஸில் வந்துட்டு அவ்வளோவா இன்னும் தெரியல, பட் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இது அப்படியே நான் மறுபடியும் விட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மஸ்காரா வேலை நான் வந்து முடிச்சுக்க போகிறேன். அடுத்து நான் லிப்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஒரு போல்ட் ரெட் லிப் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். கலர் பாப்லேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் நான் லைன் பண்ணிக்கிறேன். இது வச்சு என்னுடைய லிப்ஸ் நான் ஃபில்லும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பிரிங் த ஹீட் அப்படின்ட்டு ரெட் வேரியண்ட். ஸோ ரெட் அண்ட் ப்ளம் அண்ட் டார்க் ப்ரௌன்ஸ்லாம் இதில் இருக்குது. அதில் பிரிஷெட் அப்படின்ற இந்த ஷேட் எடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், மேக்கோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஃபீல் ஸோ கிராண்ட் அப்படின்ற ஒரு மேட் லிப் கலர், ரெட்ரோ மேட் லிப் கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய இந்த க்ரீசஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், கண்ணாடியை எடுத்து கையை மறுபடியும் யூஸ் பண்ணி இந்த கண்ணுக்கு கீழே செட்டுன்னு ஆனதெல்லாம் வந்துட்டு கண்ணு மேலே க்ரீஸ் ஏரியா எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி, ஸ்ப்ரெட் பண்ணி, பிளெண்ட் பண்ணி, ப்ரெஸ் பண்ணி, இவ்வளவும் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ப்ராடக்டை கையை ரிமூவ் பண்ணிக்கும். பக்கத்து விரல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவனான அப்ளிகேஷன் கிடைக்கும். அண்ட் எக்ஸஸ் ப்ராடக்ட் எதாவது இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆகிக்கும். இதே நீங்கள் உங்களுடைய ஸ்மைல் லைன்ஸ்லையும் பண்ண போகிறீங்க. எனக்கு இப்போது ஸ்மைல் லைன்ஸ் வந்துட்டு எதுவும் ஆப்வியஸாக தெரியல, அதனால் நான் சும்மா எப்படி பண்ணணுன்றது மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து கிராக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த சின்ன ஏரியாவில் வந்துட்டு சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் செட்டில் ஆகிருக்கிறதோ இல்லைனா கிராக் ஆகிருக்கிறதோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விழுந்திருக்குன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அதே டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது, அதுக்கான ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணணும். உங்களுக்கு வெர்டிக்கலாக ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா ஹரிசாண்டலாக பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்துட்டு இப்படி ஹரிசாண்டலாக வந்துட்டு செட்டில் ஆகிருக்கும். அப்போ வெர்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு இப்படி ப்ராடக்டை தள்ள போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குவிக்காக லூஸ் பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு இதை செட் பண்ண போகிறீங்க. அதுதான் போய் அழகாக எல்லாத்தையும் லாக் பண்ணும். எனக்கு ஃபேவரட் இந்த ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறது தான். அண்ட் உங்களுக்கு லைன்ஸ்லாம் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படின்னா ஸ்பஞ்சோ இல்லைனா பெரிய பவுடர் ப்ரஷ்ஷோ வச்சு நீங்கள் பவுடரை வந்துட்டு லாக் பண்ணுறதை விட என்ன பண்ணலான்னா, ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ்ஷாக இருக்கலாம், ஐஷேடோ பேக்கிங் ப்ரஷ்ஷாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ நான் பவுடர் எடுத்துக்கிறேன், லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். எங்கே எனக்கு வந்து அந்த லைன்ஸில் ஃபார்ம் ஆச்சு அங்கே இந்த பவுடரை இந்த குட்டி ப்ரஷ் வச்சு நான் வந்து செட்டில் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அப்ளை பண்ணும்போதே சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் பவுடர் வந்து எங்கேயும் தங்காது.
அப்புறம் இந்த ஏரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் போட்ட அதே ஸ்பஞ்ச் வச்சே இந்த பவுடர் ஏரியாவை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ப்ரான்சிங் பண்ணிக்க போகிறேன் என்னோட நிக்கா கே டூவோ பேலட் வச்சு. அப்புறம் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல், அப்பர் வாட்டர் லைன், லோவர் வாட்டர் லைன் இன்டென்சிஃபை பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பண்ண வேணாம். மெச்சூர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, ரிங்கிள்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளாக் மேலே ஒரு ஐலைனர் போட்டிங்கல்ல, அதே பிளாக் பவுடர் ப்ராடக்டே எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய லோவர் லேஷ் லைனில் இந்த அவுட்டர் ஏரியாவில் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் லைனில் எடுத்துகிட்டு போகல, வாட்டர் லைனில் எடுத்துகிட்டு போனால் கண்ணு குட்டியாக தெரியும். ஸோ இந்த அவுட்டர் ஏரியாவில் மட்டும் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது உங்கள் கண்ணை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக காமிக்க போகுது. அண்ட் பாதியோடு இதை நிறுத்திக்கிறேன், ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல. இப்போ நான் என்னுடைய லோவர் லேஷ் லைனில் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆனஸ்ட்லி அந்த பிளெயின் ரெட் லிப்ஸ் வந்துட்டு என்னுடைய ஒரு ஃபேவரட்டான விஷயமா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் ஆம்ப்ரே லிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஒரு டார்க்கர் கலர் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெட் கலர் எடுத்து அதை பிளெண்ட் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன். ஃபால்சீஸ் வச்சாச்சு. லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங் மிஸ்ட் எடுத்து என் முகத்தில் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கும் நீங்கள் கையில் எப்பயுமே டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறது அட்வைசபிள். உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே போய் செட்டில் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மி ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ப்ராப்பரான அப்ளிகேஷன் முறையில் பண்ணுங்கள். எக்ஸஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நேரம் கழித்து உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலும் எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் செட்டில் ஆகிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.